இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு சர்வாதிகாரியாக தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களினுடைய ஏற்பாட்டிலே சில பேர் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். கவர்னர்ஷிப் should be abolished. அப்பொழுதுதான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மாநில அரசு சட்டம் நிறைவேற்றினால் அந்த சட்டத்திற்கு கையெழுத்திட மறுக்கிறார். ஆகவேதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய வைஸ்ராய்களை போல இந்த ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை இங்கே மனோஜ் அவர்களும் பிரிட்டோ அவர்களும் தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். ஜனநாயகம் ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறது. கூட்டாட்சி தத்துவம் அபாயத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதன் மூலமாக இந்த இந்தியாவில் இவர்கள் துடிப்பு தேசிய ஒருமைப்பாட்டை ஒடுக்குமானால் நாடு சிதறுண்டு போகும். நாடு தனித்தனி நாடுகளாகின்ற ஆபத்தை இந்த நூற்றாண்டிலேயே சந்திக்க வேண்டியது வரும் என்று மத்திய அரசுக்கு மோடி அரசுக்கு எச்சரிக்கை செய்து எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பேராசிரியர் மனோஜ் அவர்களே, புரட்சிகரமான சோசியலிஸ்ட் கட்சியிலிருந்து பேச இருக்கின்ற இனிய சகோதரர் பிரேமச்சந்திரன் அவர்களே, வீர முழக்கமிட்டு சென்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அருமை தோழர் காம்ரேட் ஜான் பிரிட்டோ அவர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, இந்த போராட்ட களத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தலைகாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரிமை கேட்டு நாட்டின் தலைநகரத்துக்கு தமிழகம் வந்திருக்கிறது. தமிழகத்தின் பிரதிநிதிகளாக வீராதி வீரர்களாகிய என்னுடைய மாணவ செல்வங்கள் இவ்வளவு தொலைவு கடந்து வந்து பல்கலைக்கழக நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்துகிறோம் என்று சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சார்பாக அவர்கள் சில பரிந்துரைகளை செய்து அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று ஒரு சர்வாதிகாரியாக தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களினுடைய ஏற்பாட்டிலே சில பேர் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகம் ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறது. கூட்டாட்சி தத்துவம் அபாயத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு நானோ ஜான் பிரிட்டோவோ எல்லோரும் நம்பிக்கை உடையவர்கள் தான் நாட்டின் ஒருமைப்பாட்டிலே. ஆனால் இந்த நாடு ஒரு தனி நாடல்ல, இந்தியா என்ற நாடல்ல. அவர்கள் முதலில் கையில் எடுத்திருப்பது கல்வித்துறையைத்தான். நெருக்கடி காலத்திலே இருந்த சிறைகளிலே இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே எல்லோரும் சிறையில் இருந்த போதுதான் நெருக்கடி நிலை காலத்தில் 42வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி அவர்கள் கல்வி மாநில பட்டியலிலே இருந்தது. In the state list, education was in the state list, but that was diverted to concurrent list. பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்று ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு விதிப்பதற்காக இதை செய்திருக்கிறார்கள். கல்வி அறிவில் பேராசிரியர்களாக பல்கலைக்கழக விற்பனர்களாக இருக்கின்ற பெருமக்கள் தான் அந்த குழுவிலே இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆளுநரை முன்மைப்படுத்தி யார் வேண்டுமானாலும் அதிலே நியமிக்கப்படலாம். அவர் வியாபாரியாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், இந்த கல்வித்துறைக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாதவராக இருக்கலாம். அவரையும் இந்த குழுவிலே கொண்டு வந்து போடுவதற்கு இந்த வரைமுறைகள் வழிகாட்டுகின்றது. இது அகற்றப்பட வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநில சுயாட்சிக்கும் நேர் எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு நெறிமுறைகளை
குப்பை தொட்டியிலே தூக்கி எரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் தோழர்கள் நெடுந்தொலைவிலிருந்து 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருந்து இங்கே வந்திருக்கிறோம். சாம்ராஜ்யங்களின் புதைகுடி என்று வர்ணிக்கப்பட்ட டெல்லி பட்டணத்துக்கு, இந்தியாவின் தலைநகருக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். The governorship should be abolished. அப்பொழுதுதான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். அவர் இந்த முறையில் தான் கல்வியை கையில் எடுத்து அந்த நெறிமுறைகளின்படி சட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறார். மாநில அரசு சட்டம் நிறைவேற்றினால் அந்த சட்டத்திற்கு கையெழுத்திட மறுக்கிறார். ஆகவேதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய வைஸ்ராய்களை போல இந்த ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை இங்கே மனோஜ் அவர்களும் பிர்கவ் அவர்களும் தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். தமிழகத்திலே இருந்து இத்தனை தொலைவு வசதி குறைவுகளையும் தாங்கிக் கொண்டு வீரர்களாக, கொள்கை போராட்ட வீரர்களாக தலைநகர் டெல்லியிலே நமது முழக்கம் எழும். ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். இந்த வரைமுறைகள் அகற்றப்பட வேண்டும். கல்வியாளர்கள் மட்டும்தான் குழுவிலே இடம்பெற வேண்டும். அப்பொழுதுதான் கல்வித்துறையும் பாதுகாக்கப்படும், மாநில உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்ற நிலையில் இன்னைக்கு வருகை தந்திருக்கின்ற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆயிரக்கணக்கான மாணவ தோழர்களும் தலைநகர் டெல்லியிலே ஜந்தர் மந்தரில் என்று கூடியிருக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி பெறும். வெற்றி பெறுகிற வரையிலே இதை நாடெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணிக்கும் தமிழ் மன்ற அமைப்புக்கும் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் முயற்சிகள் வெல்க, அவருடைய போராட்டம் வெல்க. இந்த போராட்டம் தமிழகத்திலே பதிவு செய்யப்படும். ஆளுநர் என்றைக்கு ராஜ்பவனை விட்டு தூக்கி எறியப்படுகிறாரோ, இந்த ரவி மட்டுமல்ல, எந்த ஆளுநரும் அங்கு தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே பூமியில் டெல்லி பட்டணத்து மாநிலங்களவையில் அவர் முழக்கமிட்டார். அந்த நாள் வரும், உண்மையான மாநில சுயாட்சி மலரும். அப்பொழுதுதான் தேசிய ஒருமைப்பாடு காப்பாற்றப்படும். பல தேசிய இனங்களை கொண்ட தேசம் நாடுதான் இந்தியா. அது ஒரு தேசம் அல்ல, மல்டி நேஷனல் ஸ்டேட். பல தேசிய இனங்களை கொண்ட இந்த இந்தியாவில் இவர்கள் துடிப்பு தேசிய ஒருமைப்பாட்டை ஒடுக்குமானால் நாடு சிதறுண்டு போகும். நாடு தனித்தனி நாடுகளாகின்ற ஆபத்தை இந்த நூற்றாண்டிலேயே சந்திக்க வேண்டியது வரும் என்று மத்திய அரசுக்கு, மோடி அரசுக்கு எச்சரிக்கை செய்து போராட வந்த தோழர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெல்க 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 என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.